ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தியூர் குருநாத சாமி கோயில் குதிரை சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில். ஆனால் நானே அதிகமாக போனதில்லைங்க இந்த ஊருக்கு. நான் போய் பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சந்தை. ஐ திங்க் இந்தியாவிலேயே பெரிய சந்தை, அதாவது சந்தை இந்த சென்ஸ் அந்த கோயில் திருவிழா இதுதான் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னையும் சரியான கூட்டங்க. நான் காலையில் 12 மணிக்கு போனோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மாட்டு சந்தை முன்னாடி போனோடனே உங்களுக்கு அந்த மாட்டு சந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாட்டு மாட்டு சந்தை. ஸோ காங்கேய மாடு அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மாட்டு வகையில் எவ்வளோ இருக்கோ எல்லா வகையுமே உள்ளே இருந்ததுங்க. என்ன பிரச்சனைனா உள்ளே போய் எடுக்க முடியல. ஃபுல்லாக மழை பெஞ்சு சேரு, உள்ளே போக முடியலைங்க. ஏன்னா பாப்பா தங்கச்சி பையன் எல்லாம் இருந்ததுனால எங்களால் ரொம்ப தூரம் போய் உள்ளே போய் எடுக்க முடியல. வீடியோ நிறையா எடுத்திருக்கேங்க, பார்ட் பை பார்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இது இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா மாட்டு சந்தை. இது மாட்டு சந்தை குதிரைக்கு பயங்கர ஃபேமஸ்ங்க. பல லட்ச கணக்கான விலையில் குதிரை இங்கே இருக்குது. மாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வகையான மாடும் இங்கே வருது. எல்லாமே பேசி வாங்குறவங்க இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, அதை வளர்க்குறவங்க, தீவனத்தை இது பண்ணுறவங்க, ப்ரொமோட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி எல்லா வகையான மாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த சந்தையில் இருக்குது. குதிரை ஆட்டு சந்தையும் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களால் பார்க்க முடியலைங்க. பயங்கர கூட்டம். இன்றைக்கி ஆகஸ்ட் 15. நாங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி தான், இன்றைக்கி யார் வர போகிறா, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கயிறு, அந்த குச்சி பயங்கர ஃபேமஸுங்க. சாட்டை, மாடு குதிரைக்கு பயன்படுத்துகிற சாட்டை, அந்த சங்கு, அந்த மாதிரி நிறைய கடையில் இருந்ததுங்க. ஸோ மற்றது ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக இருக்குங்களேங்க, அந்த இரும்பு சாமான்கள், இரும்பு வடைச்சட்டி, இரும்பு வானொலி, எங்கள் ஒரு சாசியில் வடைச்சட்டி, வானொலி, இரும்பு வானொலி, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. கயிறு, அப்புறம் அந்த கம்பு பார்த்திங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக கம்பு தாங்க. எல்லா இடத்துலையும் கம்பு இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஏக்கர்னு தெரிலிங்க. என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லை, ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தோன்னா வேறு லெவல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 5 நிமிஷமாக நடந்து போகிறோம், அது ஃபுல்லாகவே மாடாகவே இருந்துச்சு. நான் இப்போ காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே மாடு. நிறைய கூரை போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு மாட்டு சந்தை இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள குதிரை சந்தை போனால் அதுக்கு மேலே இருந்ததுங்க. இவ்வளோ குதிரை இருக்கா நம்ம ஊரில் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி மாட்டு ரகம் பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான மாடெல்லாம் நான் பார்த்தேன். நிறையா நாட்டு மாட்டு ரகம் நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில. எனக்கு காங்கேயம் சைடு ஒரு சில மாடு இருக்கும், அந்தியூர் சைடு ஒரு சில மாடு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாடு இருக்கும். இப்போ மதுரையில் ஒரு மாடு இருக்கும். மதுரையில் இருந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருந்தாங்க. மதுரை நிறையா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. அதாவது ஈரோட்டுக்குள்ளே அந்தியூரில் இவ்வளோ பெரிய ஃபேமஸாக நடக்கும், அதாவது சந்தை சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெருசாக நடக்கும்ன்ட்டு என்னால் நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. இது நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இது சில கட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணி தான் நான் பார்ட் பை பார்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். அது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கயிறு, அந்த கழுத்தில் கட்டுற குதிரைக்கு கட்டுற மணி, அப்புறம் சங்கிலி, இன்னும் நாய், எல்லாமே நாய் பண்ண மாதிரி அதை வித்தியாசமான நாய்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் எங்கே இருக்குதுன்னு தெரில. என்னால் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரொம்ப பெருசுங்க, ஒரு 50-60 ஏக்கரால் இருந்திருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெரிய இடங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ராட்டினத்தூரிம்பாங்களே, அது மட்டுமே ஒரு 10 இருந்ததுங்க. அது கடைசியாக நான் அடுத்தடுத்த பார்ட்டில் போடுறேன். ராட்டினத்தூரி மட்டுமே 10 இருந்தது. அதாவது அங்கே போய் நான் அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 4-3 கம்பெனிஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்றுலேயும் அரௌண்ட் 35 to 42, அதாவது 35 42 வகையான விளையாட்டுகள் அதாவது அதில் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. நான்
வேறு பக்கம்லாம் போயிருக்கேன். இவ்வளோ ராட்டினத்தூரி இவ்வளோ பெருசாக ஜாயின்டாட்டிக்காக நான் பார்த்ததே இல்லைங்க. அதாவது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன். வெளியே போய் பார்த்தாலுமே ஒரே இடத்துல இவ்வளோவா அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபில்லாக இருந்தது. அதுதான் ஹைலைட்டே இங்கே. அவ்வளோ கூட்டங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம சுதந்திர தினம், 79வது சுதந்திர தினம். அதை கொண்டாடிட்டு, ஏன்னா நாங்கள்லாம் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். சரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு பொறுமையாக ஒரு 10 மணிக்கு கிளம்பி ஒரு 12 மணிக்கிட்ட ரீச் ஆனோம். அங்கே போகும்போது அவங்க வழியை மாற்றி அதாவது ஒரு டேரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருந்தது. இது வந்து இப்போது நிறைய பேர் வராங்களா இல்லை ரெகுலராக இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லா டைமும் சொல்லுவாங்க, அந்தியூர் போனேன் கூட்டமாக இருந்துச்சு, நான் அந்த வழியில் வந்து இந்த வழியில் வந்தேன்னு. இன்றைக்கி நாங்கள் எந்த வழியில் வந்தோன்னு எங்களுக்கே தெரில. அந்த மாதிரி போகும்போதும் வரும்போதும் அலையை விட்டுட்டாங்க. அதாவது இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னாங்க, மழை இல்லை. மழைன்னு ஒன்று பெரிஞ்சு இருந்திருந்தா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு, காட்டுக்குள்ளே தான் சந்தை. அந்த கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தனியாக இருக்குது. இந்த சந்தை நடக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தான் விசேஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு கோயில் வந்து அங்கே வந்து மட்டன் சிக்கன் எல்லாமே செஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அது எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்கிங்க்கு தனியாக பிளேசஸ் இருந்தது. அங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருந்துச்சு. லேடிஸ்க்கு ஃப்ரீ கிடையாதுங்க இதில். ஸோ அங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இருந்ததுனால சொல்கிறேன். ஸோ 10 ரூபா டிக்கெட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கணும். ஸோ ஆட்டோ இருந்துச்சு. ஆட்டோ எப்பவும் போல் 100 ரூபா, மேபி 80 ரூபாய்க்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரிட்டர்ன் வரும்போது 100 ரூபா கொடுத்து வந்தேன். ஏன்னா யாருனாலையும் நடக்க முடியல. பாப்பா 2 பேராலையும் ஒன்றுமே நடக்க முடியல. அப்பாவும் வந்திருந்தார். அப்பா நானும் 4 பேர் தான் போயிருந்தோம். ஸோ இப்போ ஓகே, நம்ம எதுவும் பார்கெயின் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் டக்குன்னு வந்துட்டேன். ஏன்னா மற்ற டைமில் பண்ணியிருக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அரௌண்டு 5 o'clock ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நேரமாக வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பேரிக்காய் வந்து ஐ திங்க் அந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல நான் பேரிக்காய் பார்த்தேன். அப்புறம் சோளக்கருதுங்க, நாட்டு சோளக்கருது, ஸ்வீட் கார்ன் கிடையாது, நாட்டு சோளக்கருது நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் கயிறு கடை நிறைய இருந்துச்சு. பஜ்ஜி கடை, நம்ம ரெகுலராக போகிற அந்த டெல்லி அப்பளக்கடை அந்த மாதிரியெல்லாம் அங்கங்கே இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, டீ கடை எப்பவும் போல் ரெகுலராக அந்த இடத்துல இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. மற்றபடி நான் எங்கே போனாலும் கயிறு கடை, கம்பு கடை தான். அந்த குச்சி கடை தான் இருந்துச்சு. நாங்களும் ஒரு குச்சி வாங்கியிருக்கோம். ஏன் எதுக்குன்னு தெரியாது, ஒரு ஞாபகார்த்தம் குச்சி ஒன்று வாங்கிட்டோம். ஸோ சாட்டை நாங்கள் ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு சும்மா கலராக இருக்கட்டும்க்காக ஒரு சாட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சாட்டையிலே ஹைலைட்டுங்க, எல்லா கட்சியோட சாட்டையும் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு என்ன வேணும், 2 விரல் வேணுமா, 5 விரல் வேணுமா, இல்லை புதுசாக வந்திருக்கிற தலைவரோட வேணுமா, தளபதி வேணுமா, என்ன கலர், எந்த கொடி, எந்த இது, அந்த கலரை வச்சு சாட்டையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு அண்ணா கூட அதில் வீடியோ போட்டிருந்தாரு, நான் பார்த்த முன்னாடி எல்லா கட்சியோட சாட்டை இருக்குதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்போ காட்டின கிட்டத்தட்ட ஒரு எல்லா போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சாட்டை கடை, அந்த கம்பு கடை தான். ரொம்ப ஹை ரேட்னு சொல்ல முடியாதுங்க. 50 ரூபாயிலிருந்து கம்பு இருக்குது. கொஞ்சம் நல்ல தடின்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில். அது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா, அது 150 ரூபா மேக்ஸிமம் அப்படி தான் இருந்துச்சுங்க. சாட்டையும் வந்து 40 ரூபாயிலிருந்து இருந்துச்சுங்க. 40 ரூபா, 50 ரூபா அப்படி. என்னென்னா இப்போ இருக்கிற ரேஞ்சில் இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஏன்னா இது வந்து இதே வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபானா ரொம்ப பெருசு. இப்போல்லாம் 50 ரூபா 100 ரூபாயே ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த விலையிலேயே எல்லாம் கிடைக்குதுங்க. மற்ற பக்கம் ஏன்னா நிறையா திருவிழா மற்ற பக்கம்லாம் நிறையா பக்கம்லாம் நடக்கிற மாதிரி இங்கே எதுவும் திருட்டு அந்த மாதிரி எதுவும் பெருசாக நடக்கலை. போலீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா பேர் இல்லைங்க. அதாவது எல்லா இடத்துலையும் டைவர்ட் பண்ணி விட்றதுக்கு 3-4 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-100 பேர் 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மைக்கை போட்டு பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பயந்து போக வேண்டியதில்லை. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் போய் பார்க்க வேண்டிய சந்தை தான். ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேனே உண்மையாலுமே கவலைப்பட்டேங்க நான்.
ஓ இவ்வளோ பெரிய ஒரு இது நடக்குது நம்மளுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்ட்டு ரொம்ப நான் சொல்கிறது கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும். மேபி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து அந்த ஜெயிண்ட் வீல்ஸு அதெல்லாம் போடுறேன். அப்புறம் அடுத்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு நான் குதிரை, ஏன்னா அது மெயின் வந்து அந்தியூர் குதிரை சந்தை தான் இது. ஸோ அடுத்த பார்ட்டில் தான் நான் குதிரை சந்தையை பற்றி போடுறேன். ஏன்னா வீடியோ நிறைய இருக்குங்க. என்னால் வந்து 20 நிமிஷம் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் 10 நிமிஷமாக கட் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குதிரை பற்றி போடுறேன். அதுக்கடுத்த வீடியோவில் அந்த விளையாட்டுகள், அதாவது அங்கே இருக்கிற எல்லா கேம்ஸை பற்றியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். சும்மா முடியலை, நடக்க முடியலை, அதனால் வந்து அப்படியே முடிஞ்சதை எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் குதிரை சந்தையும் அதுக்கு அடுத்த பார்ட்டில் அந்த விளையாட்டை பற்றியும் போடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். பெட்டர் நீங்கள் பசங்க பொண்ணு யாரும் இருந்தாலும் சரி பைக்கில் போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டருங்க. கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சுற்றணும், ரொம்ப டேஞ்சர். ஸோ அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். சேஃபாக போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த டைம் மிஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த டைம் மிஸ் பண்ணாதீங்க. அந்தியூர் சந்தை, குருநாத சாமி கோயில் திருவிழா இது ஆக்சுவலாக. நன்றி.